அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் திரு, என்னடா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாங்களா இல்லையா? இன்னும் காணோம். ராம்க்கு கால் பண்ண. அப்பா ஆன் த வே. இன்னொரு 5 நிமிஷத்துல இங்க ரீச் ஆயிடுவாங்க. 5 நிமிஷம் வந்துருவாங்கப்பா. இல்ல திரு, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி நல்ல நேரம் முடியும் போல. கல்யாணம் முடியணும்ல. அப்பா கோவில்ல பூஜை வச்சு சாமி கும்பிட்டு எல்லா வழியும் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்க சக்கரவர்த்தி சார் வந்ததுமேவும் 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதானப்பா. அதெல்லாம் நல்ல நேரத்துக்குள்ள நடந்துரும். ஆமாண்ணே, நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நானும் ராம்க்கு கால் பண்ணேன். இதோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னான். அண்ணே, அதுவும் சஸ்பென்ஸா தான் கூட்டிட்டு வரானா. ஓ, இன்னும் எதுவும் சொல்லிக்கலையா? சொல்லிக்கலையாம்பா. இங்க வந்ததும் நாமளா இருக்கிறோம். என்ன ஏதுன்னு சக்கரவர்த்தி சார் எப்படி திருதுன்னு முழிக்க போறாருன்னு பாருங்க. முழிப்பா என்ன முழிச்சாலும் அவனுக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறக்கும். ரெக்க கட்டியா? ஆமாண்டா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம என் மகனுக்காக தான் நான் இருக்கேன் வாழ்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு பேத்தி பிறந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏண்டா இவன் யோகம் யாருக்காவது கிடைக்கும்? அத சொல்லுனே. இன்னொரு விஷயத்த பாத்தியா? என்னடா தம்பி? இல்லனே, சக்கரவர்த்தியோட கல்யாணத்தை ராம் பாக்குறதே ஒரு அதிசயம் ஆச்சரியம். மகனை விட்டுட்டு இது பேத்தியும் பார்க்க போறா பாருங்க. சக்கரவர்த்திக்கு அப்படி ஒரு யோகம். அத சொல்றா. ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை பெத்த பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்ததுன்னா அது ஒரு சிலருக்கு சந்தோஷம், ஒரு சிலருக்கு சங்கடம். ஆனா சக்கரவர்த்தி அதுக்கும் மேல பேத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டே கல்யாணத்தை முடிக்க போறான். பாரு 60 வயசுக்கு மேல அவன் யோகத்தை. ஐயோ ரத்னப்பா, வைரப்பா, என்னடா கண்ணு வச்சிடாதீங்க. இனிமேல் தான் வாழ்க்கையவே ஆரம்பிக்க போறாங்க. அதுங்களே ஏதாவது கண்ணுக்குன்னு வச்சுட்டீங்க. டேய், இதெல்லாம் கண்ணு இல்லடா, பின்ன என்ன மூக்கா? வீரா, பேச கத்துக்கிட்டடா, பேச கத்துக்கிட்ட. அதானே வைரம். முந்தியெல்லாம் புள்ள பூச்சா இருப்பான். இப்ப இந்த 4 கழுதைங்க கூட சேர்ந்து இவனும் கெட்டு குட்டிச்சவரா போறான். அண்ணே 4 கழுதைன்னு சொல்லாதீங்க, 3 கழுதைங்க. திருளா ரொம்ப நல்ல பையன். அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த சக்தி, சரத்து, இந்த ஜீவா கழுதை, இதுக 3 தான் சேட்டையில கூடுனதுங்க. அது கிட்ட பழகி பழகி இந்த திருவும் வீராவும் இப்ப ரொம்ப மோசம். என்ன திரு, நான் சொல்றது சரிதானே? வைரப்பா, நீங்க சொல்றது என்னைக்காவது தப்பா போகுமா? நானும் வீராவும் ரொம்ப நல்ல பையன் தான். எங்களை பாழாக்குறதே அந்த 3க தான். ஆமா, இவங்க 2 பேரும் ஒன்னும் தெரியாத புள்ளைங்க. இதுகளை பாலாக்கி மோராக்கி தயிராக்கி. டேய், தயிருக்கு அப்புறம் தான்டா மோரு. ஆமாண்டா வெண்ண. ஜீவா, இல்ல மாமா, மோருக்கு அப்புறம் வெண்ண, அதுக்கப்புறம் நெய். அந்த மாதிரி இதுகளை நாங்க தான் ஆக்குறோம். ஏப்பா திரு, வாயில விரல கொடுத்தா கூட கடிக்க தெரியாது. தெரியாதுடா. பீர் கொடுத்தா அடிக்க தெரியுமா? தெரியும். ஐயோ ஐயோ திரு, இந்த ஜீவா கிட்ட பேசினா கொஞ்சம் உசாரா இருக்கணும். இல்ல நேரங்காலம் புரியாம போட்டு கொடுப்பான். திரு. ஐயோ வைரப்பா. என்னடா வைரப்பா வையாதப்பான்னு? அவர் எப்பவுமே வைரப்பா தான். கொஞ்ச நேரம் ஓய மூடிக்கிட்டு இருடா. என்னடா கேக்குறான்? என்ன பதில் சொல்ற? இல்லப்பா, அது சும்மா ஒரு பேச்சுல, அப்படியே ஒரு ஃப்ளோல. திரு. ரத்னப்பா, உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. ஆமா, தெரியாம இருக்குமா? ரத்னமும் வைரமும் வளர்த்த பிள்ளைங்க முத்து முத்தா தானே இருக்கும். ஜீவா, ஏமாமா அப்பனா பவளமா இருக்குமா? அட்டி வாங்க போறடா. நீ இப்ப அடி வாங்க போற. நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், இன்னும் சக்கரவர்த்தி வரலன்னு. ஆமாமா, டென்ஷன்லாம் படவே படாதீங்க. இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இன்னைக்கு கல்யாணத்துல வந்து ஒரு பிரச்சனை, ட்விஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதனால 2 பேரும் வந்ததும் சந்தோஷமா கல்யாணம் நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா வாய் உனக்குலாம் வாய் இல்ல. மாமா, நீங்க வாயின்னு சொன்னதுதான் ஒரு ஞாபகம் வருது. உங்ககிட்ட ஒரு கேள்வி. வைரமாமா, நீங்களும் தெரிஞ்சா சொல்லுங்க. டேய், என்கிட்டயே கேள்வியா? நான் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுவேன். அதுவும் நீ கேக்குற கேள்விக்கு கேள்றா. கேக்குறேன். கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நீங்க 2 பேரு, உங்களுக்கு தங்கச்சியும் ஒரு ஆளு, பெங்களூர்ல இருந்து ஒரு அக்காவும் வந்திருக்கு. அந்த அக்காவும் உங்க ஜாயிண்ட் தான். அதை தவிர்த்து உங்களுக்கு இன்னொரு தம்பியோ இல்ல தங்கச்சியோ இருந்தா என்ன பேர் வச்சிருப்பீங்க? டேய் கூமுட்ட, நாங்க ஏன்டா பேர் வைக்கிறோம்? அது எங்க அப்பா அம்மா வச்சிருப்பாங்க. மாமா, உங்க அப்பா அம்மா தான் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சா என்ன பேர் வச்சிருப்பாங்க அத சொல்லுங்க. ஏய், அது எப்படா எங்களுக்கு தெரியும்? தெரியணும், தெரிஞ்சு சொல்லுங்க. டேய் மருமாவனே, எங்க கிட்டே வா. வீட்டுல நாங்க ரத்னம், வைரம், மரகதம் இதெல்லாம் இருக்கும்போது இனிமேல் தம்பியோ பாப்பாவோ பிறந்திருந்தா அதுக்கு பாவலம் வைடூரியன் பேர் வச்சிருப்பாங்க. அண்ணே முத்து. ஏய் ஆமாடா தம்பி, முத்து. யாரு முத்துவா? அது யாரு மாமா? எங்க பெரியப்பா பையன்டா. முத்து இருக்கான், வெள்ளி இருக்கான், தங்கம் இருக்கான். இது உனக்கு தேவையா? இல்லடா, நவரத்னன்னு சொல்லுவாங்க. இங்க வீட்டுக்குள்ள 3 நாள் தான் சுத்துது. மிச்ச 5 நமக்கு பேரா வைக்கலையேன்னு யோசிச்ச. ஆனா ஏற்கனவே 5 இருக்கு போலடா. 5 என்ன, அதுக்கு மேலயும் இருக்கும். இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாம் வர வச்சிருவோமா? ஏய் பேசாமறா. அண்ணே, நம்ம முத்துவா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாண்டா தம்பி, ஜீவா கதை ஞாபகப்படுத்தினாதான் கண்ணுக்குள்ளே இருக்கான். கண்ணுக்குள்ளையா? ஏன் மாமா, அப்புறம் எப்படி கண்ணை மூடுவீங்க? டேய்
அறிவுபூர்வமா கேள்வி கேட்டா திட்டுவாங்கப்பா. டேய் வைரம், எல்லாத்துக்கும் போன் போடுறா. தங்கம், வெள்ளி, முத்து, வைடூரியம் எல்லாருமே இங்க வரட்டும். பவளமணி, ஆமாடா, அவனுக்கு போன பண்ண. அடுத்து நம்ம வீட்ல எல்லாருமே இருக்கோம். ஏ மாமா மாமா, என்னடா? இல்ல நம்ம வீடு என்ன நினைச்சீங்க? அது என்ன வீடா இல்ல சத்திரமா? ஏன்டா இப்படி கேக்குற? பின்ன என்ன, எல்லாத்தையும் வர சொல்லுனா. பாருங்க, மிந்தியாவது நான் சிங்கிளா இருந்தேன், இப்ப எனக்கு தனி ஒரு ரூம் வேணுமாமா. உனக்கு எதுக்குடா தனி ரூமு? ஐயோ மாமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருக்கட்டும், அதுக்கு எதுக்குடா உனக்கு தனி ரூமு? ஓ சிரிக்காதடா, இந்த மனுஷனுக்கு புரிய வையே. சிரிக்காதடா. இல்ல இப்ப எதுக்கு எனக்கு தனி ரூமுங்கிற? இல்ல கேக்குற, எனக்கு எதுக்கு தனி ரூமு? இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏய் சும்மா கேளுடா, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? கேளு. டேய் ஓவரா ஓட்டுறீங்க. ஐயோ இவ வேற சிரிச்சு கடு பேத்துறானே. இவர் வேற தங்கமணி, முத்துமணி, வைடூரிய கனின்னு ஒவ்வொரு பேரா அடிக்கிட்டு போறாரு. எல்லாரும் வந்தா வீட்டுல நாம இருக்க இடம். ஜீவா, நம்ம எல்லாம் விருந்தோம்பலுக்கு பேர் போனவங்க, வந்தார வாழ வைக்கிறவங்க. ஏ மாமா, வந்தார வாழ வைக்கலாம், வர எல்லாத்தையும் வாழ வைப்பீங்களா? என்ன? இல்ல வர எல்லாத்தையும் தங்க வைப்பீங்களா? போதுமாமா, கூட்டு குடும்பங்கிற பேர்ல ஏகப்பட்ட லிஸ்ட உள்ள சேர்த்தாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து அடைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா கேட்டுங்க. அதை விட்டுட்டு வைரமணி பவளமணின்னு யாருக்காவது போன் பண்ணிட்டு இருந்தீங்க. வைரம் அண்ணே, இந்த ஜீவாவை நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு. கெஸ்ட் ஹவுஸா? அடியே அது காட்டுக்குள்ள தனி வீடாச்சு. அங்க அண்ணே மாத்திரலானே. ஐயோ மாமா, என்னமாமா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்க. நான் சும்மா ஜோக்கா பேசுறதுலாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. டேய் சிரிப்பு வருது மாமா. டேய் திரு, உனக்கு சிரிப்பு வருதுல, எனக்கு உன்னை பார்த்து வருதுடா. எப்படா இப்படி சமாளிக்கிற? பேசாம இருக்கிற ரூமும் போயிட போகுது. இவன் ஒருத்தன், இவன் மனசுக்குள்ள இவனுக்கு சிரிப்பழகுங்கிற நினைப்பு. எப்ப பார்த்தாலும் ஹிஹிங்கிறான். ஜீவா, நீ சக்கரவர்த்தி கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே ஜோதிகாவை கூட்டிட்டு. இல்ல வேண்டாம், ஜோதிகா அங்க தனியா இருக்கா, பயந்தாலும் பயப்படுவா. அவன் நம்ம வீட்லயே இருந்துக்கட்டும், நீ மட்டும் அங்க போய் தங்கி நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்ன ப்ராப்பர்ட்டிய பாத்துக்கவா? ஏன் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் கை கால் முளைச்சு ஓடிடுமா? நான் அங்க போய் தனியா உட்காந்து பாக்க? ஜீவா மாமா, நான் வந்து இங்கே இருக்கேன் மாமா. ப்ராப்பர்ட்டி அது வாட்டுக்கு இருக்கோ. அது மாதிரி சீத்தை இருக்கிற இடம் தானே ராமனுக்கு அயோத்தி. டேய் பேசாம இருடா, ஆத்திர அவசரத்துக்கு எதா இருந்தாலும் மாத்தி சொல்லிக்கலாம். சரி, இப்ப என்ன சொல்ல வர? நான் சொல்லவே மாட்டேனே, நான் பேச தெரியாத புள்ள. இங்க யார வேணாலும் வர வைங்க, பெரிய குடும்பமாக்குங்க, கூட்டு குடும்பங்கிற பட்டத்தை வாங்குங்க, அதை எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் நல்ல புள்ள மாமா, உங்க வளர்ப்பு. அண்ணே ஆரம்பத்துல சொன்னதான், இவனுக்கெல்லாம் வாய் இல்ல, காக்கா குருவி கூட தூக்கிட்டு போயிடும். காக்கா குருவியா? இந்த அசிங்கம் உனக்கு தேவைதான்டா. அதைத்தானே ஆரம்பத்திலேயே சொன்னேனே. கருவாயா போதும், நல்லா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஈன்னு பழக்கம் காமிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். கொஞ்சம் சந்தோஷத்தை குறைச்சுக்கோ, இல்ல உன்னை சுத்தி வளைச்சி வீடியோ எடுத்து வாசுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீ இல்லாம ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கானு. ஏன்? அதெல்லாம் அப்படித்தான், கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஜோ வரட்டும், அவனை இன்னைக்கு உன்னை போட்டு கொடுத்து வீட்டுல தரும அடி வாங்க வைக்கிறேன். ஹே, அதெல்லாம் நான் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சொல்ல போனா பொண்டாட்டி கையால அடி வாங்கினா வீட்டுல சந்தோஷம் பல மடங்கு கூடுமா? என்ன சந்தோஷம் கூடுமா? ஆமா, நம்மள அடிச்சது நம்ம இன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன் பொண்டாட்டி என்ன நினைப்பா? ஐயோ இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன், இவன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும், அப்படி இப்படின்னு பெருமையா நினைச்சு நம்மள இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்குவா. அப்ப என்ன ஆகும்? சந்தோஷம் இரட்டிப்பாகும். அடி வாங்குறோமேனு அசிங்கப்படாம சந்தோஷமா அந்த அடியை வாங்கிக்கிட்டா அப்புறம் எப்போ வீட்டுக்குள்ள குதூகலமா சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நீயும் ஃபாலோ பண்ணி பாரு. ஏன்டா கல்யாணம் முடிஞ்சது இதை கத்துக்கிட்டியா? இன்னும் நிறைய கைவசம் நிறைய வச்சிருக்கேன், நீயே வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏய் தேவையில்லாட்டி போடா. அண்ணே அங்க பாரு, சக்கரவர்த்தி வந்தாச்சு. வாவ், புது மாப்பிள்ள வந்தாச்சா? புது மாப்பிள்ளைக்கு பாரு. இல்ல ஹம்மிங் சவுண்டு குடுக்காம இருந்தா உனக்கு நல்லா இருக்கும். இல்ல இந்த திருவா மட்டும் கொஞ்சம் வாய மூட சொல்லுங்கன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க. தேவையா? வேணாண்டா, அப்போ பாடாத. சிரிப்ப பாரு, சீக்கு வந்த கோழி சிரிக்கிற மாதிரி. டேய் ரத்னா, வைரம், வீரா, திரு, ஜீவா எல்லாருமே என்னடா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? இன்னும் வருவாங்க, முத்து, பவளம், வெள்ளி. என்ன? இல்ல அவங்களாம் வண்டி பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க, இனி வந்துருவாங்கன்னு சொல்ல வந்தேன். வண்டி பிடிச்சா? அதெல்லாம் யாரா? இல்ல நம்ம சொந்தக்காரங்க தான். ஏன்டா நீ வேற? ரத்னா, ஏய் பரிமள எங்கடா? என்னன்னு தெரியல, சிவானி கூட்டிட்டு போனா. என்ன கோயிலுக்கு உள்ள போவாங்கன்னு சொன்னா, ஆனா நீங்க எல்லாம் சார் இப்போ ஓகேவா? பழையபடி அதே கம்பீரத்தோட வந்து நிக்கிறீங்க. ஹெல்த் ஃபுல்லா நார்மல் ஆயிடுச்சா சார்? அதெல்லாம் நார்மல் ஆச்சு திரு.
ரொம்பவே நல்லா இருக்கேன். அவருக்கு என்ன, அவர் சூப்பரா தான் இருப்பாரு இல்ல சார்? ஏன்னா உங்க பக்கத்துல தான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எப்பவுமே கூடயே இருக்கு. பூஸ்ட் ஹார்லிக்ஸா? அதான் சார் பரிமளாமா. ஏய், அவ உனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸா? ஐயா அப்படி சொல்லல சார், உங்களுக்கு எனர்ஜி ஏற்ற ஒரு ட்ரிங்க்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொல்ல வந்தியா? உண்மைதான்டா ஜீவா, பரிமளா மட்டும் பக்கத்துல இல்ல நான் இவ்வளவு சீக்கிரம் கியூர் ஆகி வந்திருக்க மாட்டேன். கூடயே இருந்து ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டா. என்ன சார் பண்ண, பால் வடிகிற முகத்துல பிறந்துட்டீங்க, அதனால குழந்தைய பாக்குற மாதிரி தானே பாப்பாங்க. அது சார் சார் பரிமளாமா. பரிமளம் இங்க வா, இங்க இங்க. ஆமா ரத்னம், ஏன் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? கோவிலுக்கு ராம் சரத்து வந்திருக்கதா சொன்னா, ஆனா எல்லா மொத்த குடும்பமும் அங்க பார்த்தா சக்தி இருக்கா. சார் அந்த பக்கம் பாத்தீங்களா, எங்க அப்பா இருந்தாரு. பாக்கலையடா. ஷோ, அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்களா, ஜோவோட அப்பா இருந்தாரு. ஐயோ அதையும் கவனிக்கலையடா. என்ன சார் நீங்க அதுக்கும் அந்த பக்கம் பாத்தீங்களா, என் ஜோதிகா இருந்தா. டேய் அதுக்கும் அந்த பக்கம் நான் வந்து விட்டேன். மாமா நான் இருக்க மாட்டேன். தெரிஞ்சா சரி. சக்கரவர்த்தி, பரிமளத்தை கூப்பிடு. வைரம், இதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னு. அப்பா நான் எடுத்துட்டு வரேன். போடா. கூப்பிட்டீங்களா? என்னடா நடக்குதுங்க? எதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கீங்க? ஏன் சார்? பரிமளத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன்டா. இன்னும் பரிமளத்தை கூட்டிட்டு வீட்டுக்கே போகல. அவ வாழ போற வீட பார்க்க வேண்டாமா? என்னடா நல்லா வருவீங்க சார். டிடி பொடுவா ராஸ்கல், உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்டா ரிசப்ஷன் வேண்டான்னு சொல்லிட்ட? அது ஒண்ணு இல்ல சார், ரிசப்ஷனுக்கு முன்ன ஒரு பெரிய தலையோட கல்யாணம்னு சொன்னாங்க. சரி நம்ம விட்டு கொடுத்த அந்த தலை கல்யாணத்தை முடிச்சிட்டு நமக்காக வேண்டிய செலவை படிக்க ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் உதவி செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் சார். சூப்பரா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ண. அதான் ஏற்கனவே உனக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பின்ன என்ன ரிசப்ஷன் அது இதுன்னு செலவு பண்ணிக்கிட்டு. ஆமா சார், சொந்தக்காரங்களை கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் 10 நாள் இங்கேயே நம்ம வீட்லயே டேரா போட்டு நல்லா தினம் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் போகும்போது அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1000 குறை சொல்லுவாங்க. அதுக்கு படிக்க முடியாதவங்கள படிக்க வச்சிடலாம்ல. அது என்னமோ சரிதான்டா, நல்லாதான் யோசிச்சிருக்க. ஆமா ஜீவா, இது ஒரு பெரிய தலைக்கு கல்யாணம்னு சொன்ன. யார் அந்த தலை? அது ஒரு பெரிய போலீஸ்கார தலை தான். போலீஸ்காரனா? யார் அவன்? இருங்க இப்ப கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடியும் பாருங்க. இங்க வச்சா? ஆமா சார், அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி சரி. கல்யாணத்தை பாத்துட்டு போறதெல்லாம் ஒரு யோகம், பாத்துடலாம். நீங்க கல்யாணம் பண்ணுங்க, நாங்க பாக்குறோம். என்னடா ஜீவா? அதான் பரிமளமா வந்துட்டாங்க பாருங்க. வந்துட்டாளா? ஐயோ வெக்கத்தை பாரு, சிரிப்ப பாரு. ரொம்ப முக்காதடா. டேய் திரு, இதுவும் அழகா இருக்குல்ல. வயசுல பூக்குறது மட்டும் அழகாய் பூக்குறது கிடையாதுடா, வயசானதுக்கு அப்புறமும் சுத்தமான மனசோட தூய்மையான அன்போட அழகா பூத்திருக்கு பாரு. இதுதான்டா உண்மையான அழகாய் பூக்குதே. கரெக்டா சொன்ன ஜீவா. இனி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சுக்கிட்டு உறுதுணையா அவங்களுக்கு அன்பா பரிமாறிக்கிட்டு இனி வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு, சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு சமண்டா. ஆமாடா, இந்த மாதிரி ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுல கிடைச்சவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில இதை விட சந்தோஷம் என்னடா வேணும்? தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண்ணு தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே, வரும். டி சரத்து, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இங்கதாப்பா, கோவிலுக்கு பின்னாடி இருந்தேன். சரி மித்தவங்க எல்லாரும் எங்க? ரத்னப்பா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஓ சரி சரி சரி. சரத்து, ஜீவா என்ன சொல்றான்? யாருக்கு கல்யாணம்? ஏதோ போலீஸ்காருக்கு கல்யாணம் சொல்றான். யாரா? யாருன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும் சார். கொஞ்ச நேரத்துலயா? அம்மா ராம் சிவானி எங்க கூடயே வந்தாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க சார். டேய் சரத்து இரு, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். வாடா வா வா. சார் நீங்க அப்படியே கொஞ்சம் நவுண்டு நின்னுக்கோங்க. எதுக்குடா, என்ன பண்ண போறோம்? பொண்ணு மாப்பிள்ள எங்க? சார் கொஞ்சம் நவுண்டு நின்னுங்க சார். பரிமளம் வாமா. டேய் ராம் வா வா. சரத்து மாலையெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? ஆமாண்டா, கோவில்ல பூஜைக்கு வச்சிருந்தோம்ல, எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. ஓகேடா. சக்கரவர்த்தி இங்க எதுக்கு வந்திருக்கோம்? தெரியல, யாருக்கும் கல்யாணங்கிறாங்கல்ல, பாத்துட்டு வீட்டுக்கு போவோம். சரி. ராம் ராம் வா வா வா. ராம் என்ன மாலை எல்லாம் எடுத்துட்டு வரான்? ராம் மாலைய சக்கரவர்த்தி கையில கொடு. ஏன் கையிலயா? எதுக்கு ரத்னம்? டேய் சக்கரவர்த்தி, கல்யாணமே உனக்கு தான்டா. எனக்கா? எங்களுக்கா? ஆமாடா, என் அம்மாவை முத என் அப்பா கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என் அம்மாங்கிற அங்கீகாரத்தோட என் வீட்டுக்கு மகாராணியா எங்க அம்மா வரட்டும், அதனால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு ராம் கேட்டான். எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். டேய்
காலையில இருந்து கோவில்ல சிறப்பு பூஜை ஃபுல்லா நம்ம இதான். இப்ப உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் சாப்பாடும் இங்கதான். நமக்கு மட்டும் இல்லடா, ஒரு 100-150 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடும் சொல்லியாச்சு. ரத்னம் டேய், ஏற்பாடு பண்ணது மட்டும்தான் நான். ஆனா இது எல்லாத்தையும் சொன்னது ஓ மவே ராம் தான். ராம் என்னடா மவனே, இது என் ஆசைப்பா. ஆனா என்ன ஆசையை நிறைவேத்த இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அப்பா, உங்களுக்குன்னு பரிமள அம்மா இருந்திருக்காங்க. அதனாலதான் இத்தனை வருஷமா நீயும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்க. நானும் அதை பெருசா எடுத்துக்காம அசால்ட்டா விட்டுட்டேன். பாத்தியா, கரெக்டான டைம்ல பரிமள அம்மாவே உன்னை தேடி வந்தாச்சு. கல்யாணம் பண்ணி அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. அதுதான் எனக்கும் சந்தோஷம், அம்மாவுக்கும் பெருமை. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆசைப்பட்டவனை தவிர யாரையும் மனசளவுலையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு என் பெத்தவங்க கிட்ட சண்டை போட்டு பிடிவாதமா இருந்து 30 வருஷம் கழிச்சு நான் ஆசைப்பட்டவன் கரம் பிடிக்கிற. ஒரு வகையில நீ யோகக்காரி தான் பரிமளம். எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டேனோ, அசிங்கப்பட்டேனோ, அவமானப்பட்டேனோ, நான் இப்ப அது எல்லாம் மாறி தகட்ட சந்தோஷத்திலே இருக்க போறேன். அப்பா என்ன யோசிக்கிறீங்க? இந்தாப்பா புடி. அம்மா கழுத்துல மாலையை போடு. அம்மா, அப்பா கழுத்துல நீங்களும் மாலையை போடுங்க. சரி ராம். சார் என்ன ஷாக் ஆயிட்டீங்க? இல்லடா, அது என்ன சார், அது சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலடா. ஏய் ராம், குடு மாலைய. பரிமளம், கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது இங்க பாரு, கண்டிப்பா உனக்கு உண்மையா இருப்ப. கடைசி வரைக்கும் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். உனக்கு எது பிடிக்குமோ அது எனக்கும் பிடிக்கும். உனக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. ஏன்னா பிடிக்காதது பிடிக்காதா? சக்கரவர்த்தி சார், பரிமள அம்மாவுக்கு என்ன பிடிக்காது? அப்ப தூக்கி ஜீவாவை ஏறி பரிமளம் அவனை எனக்கும் பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு சேட்டைய பாத்தியா? சரி சரியான நல்ல நேரத்துல இருக்கோம். சக்கரவர்த்தி மாலையை வாங்கு. பரிமளம் அண்ணே, மாலையை வாங்கி சக்கரவர்த்திக்கு போட்டு விடுமா. சரிங்க அண்ணே. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. மதுரி, ஜோடி பொறுத்தா அம்சமா இருக்குல்ல? ஆமா வைஷு. டேய் மவனே, அப்பா என் பேத்தி எங்கடா? இதா இருக்காப்பா. குடுடா, என் கையில குடு. டேய் சக்கரவர்த்தி, வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ்டா ரத்னம். அப்பா, இப்படி உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கப்பா. ராம், அம்மா, நீங்க அப்பா பக்கத்துல இருக்கறனாலதான் அப்பா அழகா இருக்காங்க. டேய் மவனே, நிஜமாதான்ப்பா. அத்தை, இந்த சேலை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சும்மா இன்னைக்கு தற்செயலா இந்த சேலை கட்டுனீங்க. ஆனா பாருங்க, இது உங்க கல்யாண சேலையா ஆயிடுச்சு. ஆமா சிவானி, எனக்கு பிடிச்ச ரெட் கலர். இன்னைக்கு சக்கரவர்த்தி இவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்களே, அதனால கோவிலுக்கு போவோன்னு இந்த சேலை கட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி என் கல்யாணம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னங்க? நிஜமாங்க, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். ஏன்னா உங்க வீட்டுக்கு நான் முத வரப்போறேன். ஆனா இப்படி கல்யாணம் முடிச்சு எனக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அம்மா போதுமா, இனியும் எமோஷனல் ஆகாதீங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி ஃபுல்லா சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும்னு நினைச்சுக்கலாம். சந்தோஷம் மட்டுமே கண்டிப்பா இருக்கும். ஆமா தீரு. டேய் மவனே, சரி வா வா, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். அப்ப என்ன அவசரம் உனக்கு வீட்டுக்கு போவ? ஏன்டா மவனே? இது மட்டும் உனக்கு சர்ப்ரைஸ் இல்லப்பா. உனக்கும் அம்மாக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னொன்னா? ராம், என்ன ராம்? அது டேய் சொல்லுடா. அப்பா, சொல்லாம தான் கூட்டு போறேன்னு நினைச்சேன். நீ என்னன்னு கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டேன். அம்மா கேட்டனால சொல்ற. நல்ல வேலை, முந்திரி கொட்ட மாதிரி நான் முந்தாம. பரிமளம், நீ கேட்டியே. ராம் சொல்லு. அப்பா, நம்மளோட கனவு இல்லம். கனவு இல்லன்னா நம்ம வீடு இல்ல, ஆனாலும் நம்ம இல்லம். டேய் மவனே, எல்லாம் பினிஷிங் முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சது மேவும். உனக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் முடிச்சு நேரா அந்த இல்லத்துக்கு கூட்டிட்டு போய் அதோட திறப்பு விழாவை அழகா வச்சு சூப்பரா செலிப்ரேட் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லப்பா, ஓ மருமகளும் சேர்ந்துதான். ராம், நமக்காக வினோ இந்த 2 வாரமா நைட்டும் பகலுமா சூப்பரா ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுட்டாப்பா. அப்பா வாங்க, நீங்க மட்டும் இல்ல, நாம எல்லாருமே போய் நம்ம இல்லத்தை திறந்து வச்சு இனி அதுல உள்ள ஆதரவற்றவங்க, அவங்கள அப்படி சொல்லக்கூடாது, அவங்க எல்லாருமே நம்ம குடும்பம் தான். இனி எல்லாரும் கூட சேர்ந்து நாமளும் சந்தோஷமா இருக்க போறோம். சரிடா மவனே. ராம், வா உடனே போலாம். இனி அங்கேயே கொஞ்சம் எழுத படிக்க தெரியாதவங்களுக்குலாம் நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். அம்மா, குட் ஜாப்மா. சரி வாங்க, நல்ல நேரம் முடியுங்கள. போய் இல்லத்தோட திறப்பு விழாவையும் சூப்பரா நடத்தி வச்சிருவோம். ஆமாப்பா, வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம்.
ஓர் முறை நீ என்னை தீண்டினாய் உனக்கது தெரிந்ததா அன்பே